அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான சில தகவல்கள் குவைத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் ஒரு பிரயோஜனமான தகவலும் இருக்குது, மிக முக்கியமான தகவலும் இருக்குது. முதலாவது குவைத் விமான பயணிகள் உங்களுக்கான தகவல், அதே போல் குவைத்துடைய தொம்மீன் பொருட்கள் சம்பந்தமான தகவலும் இருக்குது. விமான பயணிகளுக்கான ஒரு சிறப்பான செய்தி, ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். குவைத்துடைய அரசு தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா முற்றுமுழுதாக இப்போ குவைட் ஏர்வேஸ் வந்து ஒரு ஷேரிங்கோட விசேடமாக குவைத் ஏர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்கள்லேருந்தே கவர்மெண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கல, ஷேரிங்கோட, அதாவது இன்னொரு கம்பெனியோட இணைந்து தான் செயல்பட்டாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போது முற்றுமுழுதாக இதை வந்து குவைத்துடைய அரசு டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் குவைட் ஏர்வேஸினுடைய அனைத்து லாபமும் ஒட்டுமொத்தமாக குவைத் அரசுக்கே சொந்தமானது. இந்த அடிப்படையில் குவைத் அரசாங்கம் இனி வரும் காலங்களில் கம்ப்ளீட்டாக இந்த குவைத் ஏர்வேஸுடைய லாபத்தை எடுக்க போகிறாங்க. அப்படி லாபம் எடுக்க போகிற பட்சத்தில் அதில் மக்களுக்கான பிரயோஜனமான ஒரு விலை நிர்ணயம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட, குவைத்துடைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அனைத்து பயணங்களும், இப்போ சிறை கைதிகள் அப்படி படுறவங்க, இந்த பாரம் ஆகி போகிறவங்க இருக்கிறீங்களா, அக்காமல் இல்லாமல் அப்படிப்பட்டு போகிறவங்க, இந்த மாதிரி சிறை கைதிகள், இந்த கைதிகளாக போகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குவைட் ஏர்வேஸே டைரெக்டாக அவங்களுடைய ஃப்ளைட்டில் அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளையும் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இது வந்து முழு அரச ஃப்ளைட்டாக மாறுது, அரசாங்கத்துடைய முழு பொறுப்பும் வருது. அரசாங்கம் குவைத்துக்கு சொந்தமானது. குவைட் ஏர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் கம்பெனிகளாக இருந்தது. இப்போ 100% குவைத் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுறதால இது மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக மாறுது. அடுத்த முக்கியமான தகவல், நான் பாயிண்ட்டை சொல்கிறேன், இதை இப்படித்தான் செய்யுங்க அப்படின்னு சொல்ல முடியாது, இப்போ நான் சொல்ல முடியாது இல்லையா. குவைத்துடைய அரசு வந்து குவைத்தில் எந்த ஒரு தொம்மீன் பொருட்களையும், அதாவது எந்த ஒரு ரேஷன் பொருட்களையும் ரீசேலிங் பண்ணுறது, அதாவது எடுத்துட்டு தொம்மீன் எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ பாபா மாமா தொம்மீன் எடுக்கிறாங்க, தொம்மீனில் போயிட்டு, அதாவது ரேஷன் கடையில் போயிட்டு ரேஷன் பொருட்கள் எடுக்கிறாங்க, எடுத்த பிறகு அதை சேல் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை, சட்டப்படி குற்றம். சேல் பண்ணினா கைது பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. ஆனால் ஒரு சிலருடைய கேள்விகள் இருக்குது, அதுக்கு நான் பதில் தந்தே ஆகணும் இல்லையா. விமானத்தில் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்ற கேள்வி, கார்கோ போடலாமா அப்படின்ற கேள்வி, ஏகாகோ போடலாமா அப்படின்ற சிலருடைய கேள்வி. எனக்கிட்ட சிலர் வந்து நான் நாளைக்கு ஃப்ளைட்டுக்கு போக போகிறேன், ஏகாகோவில் போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்களா. கேட்டதுக்குரிய பதில் நான் வந்து எனக்கிட்ட இருந்து கிடைச்ச தகவலின் அடிப்படையில் நான் சொன்ன பதில், உடைச்சி பேக்கெட்டில் பண்ணி, டின் இல்லாமல் பால் பவுடர் உடைச்சி பேக்கெட் பண்ணி கொண்டு போனாங்க சிலர் அப்படின்னு சொன்னேன். 1 அல்லது 2 இதை வந்து உடைச்சி கொண்டு போனாங்க ஃப்ளைட்டில் போகும்போது பேக்கெட்டில் பண்ணி அப்படின்னு சொன்னேன். அதை வந்து சிலர் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க, நாட்டுக்கு போயிருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். சரியா? அதே மாதிரி யாருக்காக போட்டவங்களும் ஒரு 2-3 உடைச்சி பேக்கெட் பண்ணி போட்டிருந்தாங்க. பால் பவுடர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்குது அப்படின்ற செய்தி எனக்கு கிடைச்சிது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் டின்னோட கொண்டு போனால் நிச்சயமாக கைது பண்ணப்படுவீங்க. உடைச்சி பேக்கெட் பண்ணி சிலர் கொண்டு போயிருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் ஆகலை. இதுதான் ஒரு நிதர்சனமான பதில். அதை புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கடல் வழியாக நீங்கள் பலகப்பெட்டி, பெரிய பெட்டியில் காக்க போடுறீங்களா, அதை நீங்கள் கார்கோட பேசிக்கோங்க. அதில் 4-5, இதில் 4-5 மூட்டையில் ஒரு மூட்டை 2 மூட்டை இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு பிரச்சனையும் ஆகலை, நல்லபடியாக தான் போயிருக்குது நாட்டுக்கும். இந்த மாதிரி இருக்குது.
அரிசியோ சீனியோ பருப்போ பால் மாவோ எண்ணெயோ பார்த்து கார்கோட பேசி நீங்கள் வந்து 10, 20, 30ன்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக பிடிப்பாங்க. ஒரு 3, 4, 5 அதில் முழுசாகவே போடலாம். உடச்சி பேக்கெட்லாம் பண்ண தேவை, முழுசாகவே போடலாம், பிரச்சனை இல்லாமல் போயிருக்குது. ஆனால் யார் கார்கோவோ அல்லது ஃப்ளைட்டில் போகும்போதோ பால் மட்டும் உடச்சி பேக்கெட் பண்ணி கொண்டு போகிறாங்க, பிரச்சனை ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான், கவனமாக இருங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742 800800.